ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் சபையார் யாவரையும் வாழ்த்துகிறோம். In the name of Jesus Christ, our Savior and Redeemer, we again give morning greetings to the church. இன்றைக்கும் விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். Today also we are going to see about faith. இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். It will be a little difficult to learn about this faith. விசுவாசம் என்பது சாதாரண காரியம் அல்ல. Faith is not a simple thing. ஆனால் அது கற்றுக்கொள்வீர் என்று சொன்னால், But if you learn how to have faith, அதுல நம்முடைய வாழ்க்கையை பழகிக் கொள்வோம் என்று சொன்னால், if we use it in our daily எந்த ஒரு life, காரியத்திற்கு நாம் பதற மாட்டோம். then we won't be easily scared for anything. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God will see it well. அவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைப்போம். We will give our supplications to Him. அந்த ஒரு கட்டத்திற்கு நாம் வந்து விடுவோம். We will come to a point like that. அதான் சொல்லிக் கொடுக்கிறதை தயவு செய்து இந்த வேத வசனங்களை உள்வாங்கிக் கொள்ளும்படி இயேசு நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம். We ask you in the name of Jesus to take in all the words as told here. ஒருவேளை இந்த வசனங்களை நீங்கள் கேட்கும் பொழுது, When you are listening to these verses, எப்பொழுதும் நான் சொல்லுகிற ஒரு வசனம், every time we say this verse, மார்க் 4 Mark chapter 4, 14 வாசிப்பாரு, 14-15. please read verse 14 and 15. இதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. Never give place to this. ஏன்னா சபை ஆராதனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. The worship in the church will be அந்த happening. வசனம் உள்ளே போகாதபடி ஒருத்த காத்துட்டு இருக்கிறான். There's a person waiting so that the verse doesn't get ஏன்னா inside. வசனம் உள்ள போயிடுச்சுன்னா Because if the verse goes நீ inside, ஆள் மாறிடுவ. you will change. அது உள்ள போகாதபடி என்ன செய்யறான் பாருங்க. For that not to go and see what he does. வாசிங்க. இப்ப இங்க என்ன செய்யப்படுகிறது? What is done here? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். The sower sows this word. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. God's word is preached to us. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர் இதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறார். பாத்தீங்களா? Did you see? ஏன்னா இதயம் தான் மெயின் பாயிண்ட். Well, because the heart is the main point. எப்படி இந்த சரீரத்துக்கு இதயம் ரொம்ப முக்கியமோ, How for this body the heart is very important. ஆவிக்குரிய சத்தியத்திலே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். For spiritual truth it is more important. இந்த வசனம் போய் இதயத்துல தங்கிவிட்டால் Once this word goes and stays in the heart, அது வேலை செய்ய ஆரம்பித்து விடும். it will start working. அந்த விதை வேலை செய்ய ஆரம்பித்து விடும். That seed will start working. எப்படி சாதாரண ஒரு விதை பூமியில விதைத்த உடனே How when the seed is sown in the ground, சில நாட்கள் போன பிறகு அந்த விதை முளைக்க ஆரம்பித்து a விடுகிறது. few days later it starts germinating and it starts growing. அதுபோல இந்த வசனம் உள்ளே போன உடனே Like that, when these verses go in, அது வேலை செய்ய ஆரம்பித்து விடும். they will start doing their work. அப்ப இந்த இதயம் வந்து மிக மிக முக்கியம். So the heart is a very important organ. இதயம் என்று சொல்லும்போது நாம் எதையோ ஒன்று நம்முடைய சரீரத்துல காணப்படுகிற இதயத்தை நினைத்துக் கொள்ளக்கூடாது. Do not think about the organ that's beating inside you. சரீரத்துல இருப்பது ஒரு இதயம். The body has the heart. அந்த இதயத்துல தான் நம்முடைய ரத்த குழாய்கள் எல்லாம் சரியான விதத்துல கண்காணித்து அது பாதுகாத்து வருகிறது. It protects all the valves and that's how we live. ஆனால் இன்னொரு இதயத்தை பற்றி இங்க பேசுகிறது. But another heart is spoken here. அது என்னவென்று சொன்னால், What is that? ஆவி, ஆத்துமா, Soul சரீரம். and body. நாம என்ன பண்றோம்? சரீரம், ஆத்துமா, ஆவி கிட்ட போயிடுறோம். We go body, soul and spirit. வெளியரங்கமா பாக்குற சரீரத்தை சொல்லி விடுகிறோம். We tell about the body. இல்ல. It's not like that. ஆவி, Spirit, ஆத்துமா, soul சரீரம். and body. வேதம் அப்படித்தான் போதிக்கிறது. That is how the Bible preaches. 1 தெசலோனிக்க 1 Thessalonians 2 தெசலோனிக்க 5ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால், If you take 1 Thessalonians 5:20, இதைதான் வசனம் போதிக்கிறது. this is what it preaches. அப்ப ஆவி, ஆத்துமா, சரீரம் மிக மிக முக்கியம். So your spirit, soul and body is important. இந்த ஆத்துமாவிலே தானே In this spirit, நம்முடைய வாழ்க்கையில in our lives, 1 தெசலோனிக்க 5ஆம் அதிகாரம் 23வது வசனம், 1 Thessalonians chapter 5 verse 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படும். கரணத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம்.
எதை காத்துக்கொள்ள வேண்டும்? What should we protect? வெளியரங்கமாய் நம்மை பார்க்கும்போது என்ன சொல்கிறார்கள்? நம்ம சில நேரங்களில் பலவீனப்படும் போது, When we get weak, what do others say when they see us? கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. Take care of your body well. உடம்பு கொஞ்சம் பாத்துக்கோங்க. Take care of yourself. நேரத்தோட சாப்பிடுங்க. Eat on time. நேரத்தோட தூங்குங்க. Sleep on time. டாக்டர் மாத்திரை மருந்து கொடுத்தா அதை கரெக்டா சாப்பிடுங்க. If they're given the medicines, eat it on time. நீங்க நல்லா இருப்பீங்க. You will be well. அதனால உடம்பு பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்றாங்க. So they say take care of your body very well. அது இந்த சரீரத்திற்கு வேண்டிய ஆலோசனைகள். That is the advice needed for your body. ஆனால் ஆவிக்குரிய ஆலோசனை என்ன என்று சொன்னால், But what is the spiritual advice? ஆவியும் காக்கப்பட வேண்டும், Your spirit should be, ஆத்துமாவும் காக்கப்பட your வேண்டும், soul should be taken care of, சரீரமும் காக்கப்பட வேண்டும். and your body. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப ஆவியில என்று சொல்லும் பொழுது When you say in the spirit, அதுதான் இதயத்தை குறிக்கிறது. that signifies your heart. ஆவிக்குரிய மனிதனுக்கு For a spiritual man, எங்கே வசனம் போகிறது என்று சொன்னால், where does this verse go? இந்த இதயத்திற்குள்ள, It goes into that heart. இந்த ஆவிக்குள்ளே தான் வசனம் போகிறது. The verses go into that spirit. இந்த ஆவி மனிதன் என்ன செய்கிறான்? What is the spiritual man? இந்த வசனம் உள்ளே போக போக The more these verses keep going, வாழ்க்கை மாற்றப்படுகிறது, his life will be changed. வாழ்க்கை திசை His திருப்பப்படுகிறது. life will be changed. His இந்த course will be இதயத்திலே in his heart. பிறந்ததிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டார்கள். From the time we were born, our ancestors taught us something. அது நம்முடைய பழக்க வழக்கங்களில அப்படியே பழகி விட்டோம். That is in our culture and traditions. We have got used to it, அதனால அப்படியே வாழவும் ஆரம்பித்து விட்டோம். and we start living like that. அதையே நம்பி விட்டோம். We start believing in that. இப்பொழுது திடீரென்று திசை திருப்ப தேவனுடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. When God has changes that course of our life, உடனடியாக அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. immediately we don't understand it. நம்முடைய முன்னோர்கள் இப்படி சொல்லிக் கொடுத்தார்களே, Our ancestors taught us. இதை வணங்கு என்று சொன்னார்களே, They said worship this. இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களே, They said be like this. ஆனால் வசனம் வேறு விதமாய் போதிக்கிறது. But the verse is preaching another way. என்னவென்று சொல்லி நம்ம சில நேரங்களில் தடுமாறுகிற சூழ்நிலைகள் கூட சில நேரங்கள் வருகிறது. There might be situations where we might stumble. ஆனால் இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? What does the verse say? விதை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டு போகிறான். When the sower takes the seed and goes, அந்த விதை விதைக்கப்பட்ட பிறகு after it is sown, அது போய் இதயத்திற்குள்ளே தங்கி விடாதபடிக்கு for it not to stay in the heart, இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவர் the ruler of this world, அதை எடுத்து விட பிரயாசப்படுகிறார். he takes efforts to take it out. அதை எடுக்க கூடாது என்று சொன்னால் That should not go நாம் out. தான் அந்த வசனத்தை உள்ளே வைத்து பாதுகாத்துக் கொள்ள I வேண்டும். should keep it in and protect it. உள்ளே வசனம் இருக்கும் பொழுது When the verse is inside, கர்த்தர் சொல்லுகிறார், God says, நீங்கள் என்னிலும் you and me, என்னுடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தார். if my word abides in you, அப்ப வார்த்தை உள்ளே நிலைத்திருக்க வேண்டும். so your word, that word should abide in you. வார்த்தை உள்ளே இதயத்திலே தங்கி இருக்கும் பொழுது But only when that word is inside your நீ heart, கேட்டுக்கொள்வது எதுவோ whatever that you ask, அது உனக்கும் எனக்கும் செய்யப்படும். God will do it for you. And யோவான் 15:7 அப்படித்தான் சொல்லுகிறது. John 17:5 says so. 15:7 15:7 says so. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does that verse say? நம்முடைய இதயத்திலே அந்த வசனம் போய் தங்க வேண்டும். That word should go stay in our heart. நீங்கள் என்னிலும் You in me. என்னுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலும். And if my word abides in அப்ப you, அந்த வார்த்தை தங்குவதற்கு for that word to abide in you, நான் பாதுகாக்க பிரயாசப்பட வேண்டும். you should be able to take efforts to protect இந்த it. வசனம் உள்ளே இருக்கும் பொழுது When that verse is inside you, நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது. you will get answers to your questions. நாம் எதிர்பார்க்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது. You will get prayers, you get answers to your நான் எப்படி prayers. வாழும் என்று வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. It will teach you how to live. அப்ப இந்த வசனங்கள் தான் நமக்கு உதவி செய்கிறது. So these verses will help us. அப்ப இதயம் என்று சொல்லும் உடனே So if they say heart, நம்முடைய சரீர இதயத்தை நாம் நினைக்க கூடாது. we should not think about our bodily heart. எப்படி இந்த முழு சரீரத்திற்கு அந்த இதயம் எவ்வளவு முக்கியமோ But for the entire body, the heart is important. அதுபோல ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு இந்த ஆவி இருக்கிற அந்த இதயத்துல அந்த இடத்துல மிக மிக முக்கியம். The spiritual man, and that heart is beating inside him, that is important. இந்த ஆவிக்குள்ளதான் இந்த வசனம் உள்ளே போகிறது. To the spirit only the words will go. அதுதான் உன்னை விசுவாசத்திலே கொண்டு வர ஆரம்பித்து விடுகிறது. That will only bring you into faith. இதுதான் எபிரேயர் நிருபத்திலே நாம் பார்க்கலாம். This is what we see in the letter to Hebrews. 12:1 Chapter விசுவாசத்தை 12. துவங்கினவர். He is the one who started your faith. அப்ப இந்த வசனம் உள்ளே போகும்பொழுதுதான் So when your words goes into you, விசுவாசம் ஆரம்பித்து விடுகிறது. your faith will start. இதுவரைக்கும் வேற ஒன்றை நம்பினோம். We believe so long in something. உலகத்தில் இருக்கிற காரியங்களை நம்பினோம். We believe in the word. ஆனால் வசனம் உன்னை திசை திருப்புகிறது. But when the word changes the course of your life, எந்த பக்கம் திசை திருப்புகிறது? where does it
change the person. தேவன் பக்கமாய் திசை திருப்புகிறது. It changes to God. தேவனே சார்ந்திருக்க நம்மை திருப்புகிறது. It changes us to be holding on to தேவனே பற்றிக்கொள்ளும்படி நம்மை திருப்புகிறது. It is to cling to God, that is why it changes us. தேவன் சொல்லுகிறதை கேட்க வைக்கிறது. It makes us listen to what God says. தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்க ஆரம்பித்து விடுகிறது. It starts believing in God's word. இப்படி ஆரம்பித்து விட்டவுடனே When it starts like that, எந்த ஒரு காரியத்திற்கும் whatever the matter நாம் பதறாமல் we will not அந்த get panicked. வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறோம். When you start surrendering to live according to the இப்பொழுது பாருங்கள் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? So what does the word say? தேவனால் பிறப்பதெல்லாம் For everything that is born of அப்போ God, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இதயத்துல வருவதெல்லாம் then whatever God's word comes to our heart, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கிறது. it will overcome this world. அது எப்படி ஜெயிக்கிறது? How will it overcome அது this world? உங்கள் விசுவாசத்தினாலே That ஜெயிக்கப்படுகிறது. will be one because of கரங்களை faith. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுவோம். hands and thank God. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். We are seeing in 1 John chapter 5. அப்ப இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் So when you want to win the world, இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் நாம் ஜெயிக்க முடியும். we can only win through the spiritual man. நம்முடைய இந்த உலக அறிவினால நம்மால் ஜெயிக்க முடியாது. We cannot win with the worldly knowledge. அது இந்த உலகத்துல வேலை செய்வதற்கும் மற்ற காரியங்களுக்கும் இந்த அறிவு நமக்கு உதவி செய்கிறது. Your knowledge will help you to work in the world. நாம் இங்க இருந்து கீழே போக வேண்டும் என்று சொன்னால் We have to go down. இந்த சரீரத்தின் அறிவு ஞானம் இருக்கிறது இல்லைங்களா? We have the knowledge of our இது mind. நமக்கு இறங்கி போக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. It will teach us to get down the stairs. ஆனால் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று சொன்னால் But we have to repent and இந்த உலகத்தின் அறிவு நமக்கு போதாது. the worldly knowledge is not அது enough. ஒரு சில நன்மைகளை கற்றுக் கொடுக்கும் அவ்வளவுதான். It will teach you few good things. பரிபூர்ண ஞானத்தோடு கூட, With abundant knowledge, பரிபூர்ண அறிவோடு கூட, abundant wisdom, பரிபூர்ண சித்தத்தோடு கூட abundant will. நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் We have to live like that. இந்த வேத வசனத்துக்கு நாம் செவி கொடுக்க We வேண்டும். have to pay attention to the வேத word. வசனம் தான் இந்த உலகத்திலே நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கும். That will only make us live holily in this world. நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே Proverbs chapter 4. அநேக முறை நாம் போதித்திருக்கிறோம், Many times we have preached. கேட்டு இருக்கிறோம். Listen to ஆனால் it. ஒவ்வொரு முறையும் சில வித்தியாசங்களை நாம் பார்க்கலாம். But every time we see some difference. காலத்துக்கு ஏற்றபடி தேவன் இந்த வசனங்களை நமக்கு விளக்கி கொடுக்கிறார். According to the time, God will clarify those verses for us. 20வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். Let's read from the 20th. அது அழைக்கும் பொழுது ரொம்ப மிக அருமையாக இருக்கு. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது He calls us so lovingly there. என் மகனே My son. எப்படி அழைக்கிறார் பாருங்க. How does he call us? நம்மளாம் பாவம் செஞ்சு பாவத்துல இருக்கிறோம். We are all sinned and we are in sin. கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாரு பாரு. See how he calls us. படும்பாவியே வா என்று கூப்பிட்டார். Did he say, you great sinner, come here? என் மகனே, He says, my son, என் மகளே, my daughter, என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயா? will you be attentive to my வாசி words? பார்த்தாங்கச்சி. நீ என் மகனே, வார்த்தைகளை கவனி. என் வார்த்தைகளை கவனித்து கேள். என் வசனங்களுக்கு என் வசனங்களுக்கு செவி உன் செவியை சாய். என்னதான் இந்த ஐயா சொல்ல வராரு? What is he trying to tell? இந்த வசனம் என்னதான் சொல்ல வருகிறது? What is his verse trying to tell? நீங்க பிரசங்கத்துல நீங்கள் காதால் கேட்கிறீர்கள், You are in the preaching, you listen to ஆனால் it. தனிப்பட்ட விதத்துல நீ படித்து பார். But in an individual time when you read it, அவர் உன்னோடு கூட பேசுவதை போல் இந்த வார்த்தை இருக்கும். this word will be like he's talking to you. மகனே, என் வார்த்தையை My son, கவனி, be attentive to my words. என் வார்த்தைக்கு செவி கொடு. Incline your ear to my saying. என்ன நடக்கிறது? அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பது. அவைகள், இந்த வேத வசனங்கள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்து. பாத்தீங்களா? எங்க காத்துக்கொள்ளணுமா? Where should you keep them? எல்லாம் அங்கதான் இருக்குது. Everything is there. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், Repentant children, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் want to worship God. எங்கே வசனத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னால் Where they have to keep the words, இதயத்துல தான் வைக்க வேண்டும். they have to keep it in their heart. வார்த்தையை உள்ளே எழுதிக்கொள். You write them in your heart. இந்த இதய பலகையில் எழுதி வைத்துக்கொள். Write it on the tab of your heart. ஏன் கண் முன்னால் அங்கேக்கு வசனம் வைக்கப்பட்டிருக்கிறது? Why are the verses surrounding you? ஒருவேளை திடீர்னு நீ ஏதோ ஒரு காரியத்திற்காக வெளியே எழுந்து போகிறாய். Suddenly you're going out to something. பாருங்க, இப்போ இது அவசரமா ஏதோ எனக்கு ஒரு அழைப்பு வந்து நான் போகிறேன். A call has come and he has to go. போகும்போது வசனம் சொல்லுது, When you go, the verse சமாதானத்தோடு போ. go with peace. பாத்தீங்களா? கண்ணு முன்னாடி ஒரு வசனம் இருந்துச்சு, See, the verse is there right in front of என் you. இதயத்துல இருக்குது.
there is a problem. அந்த சமயத்துக்கு எனக்கு ஞாபகம் வரல. That time he didn't remember the டக்குன்னு verse. கண்ணுல பாக்குறேன், Suddenly he sees it. வசனம் இருக்குது. The verse is there. ஏன் வீடுகளில் வசனத்தை வைக்கிறோம்? Why do we keep verse in our வீடுகளை house? விட்டு வெளியே போகும்பொழுது When we get out, மற்ற காரியங்களுக்கு நாங்க ஈடுபடும் பொழுது or when you get involved in something, வசனத்தை பார்த்த உடனே when you see those ஒரு verses, உற்சாகம் வந்துவிடும். you will get an energy. அதனால அந்த வசனங்களே ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. That is why the verse is kept here. அப்ப வசனங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக That the verse not escape his sight. அவைகளை உன் இதயத்துல எழுதி வைத்துக்கொள். Keep them within your heart. இதயத்துல வசனத்தை எந்த அளவுக்கு நாம் வைக்கிறோமோ How much you keep the verses in your அந்த heart, அளவுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். how much healthy your body will நாம் வசனத்தை உள்ளே வைக்காததுனால தானே be. Because we do not keep the verse. சில நேரங்களில் ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறோம். Sometimes we lose our health. நாம் எந்த தவறும் செய்யவில்லை, You wouldn't have done anything. எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. You wouldn't have had any bad habits. ஆனால் ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது, But one thing is there. இந்த உலக கவலையை உள்ளே வைக்க 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 The more you start keeping this worldly bodies inside, என்னுடைய சரீரத்துல தானாகவே இயற்கையாகவே ஒரு வியாதியோ பலவீனம் வர ஆரம்பித்து விடுகிறது. naturally you will become sick with some disease. உள்ளத்துல ஒரு சோர்வும் உண்டாகுகிறது. There will be a weakness in your heart. அதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே That is why when Jesus lived on this லூக்கா earth, 18 அதிகாரத்திலே Luke chapter 18, முதல் வசனம் சொல்லுகிறது, verse 1 says, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று. you have to pray without ceasing. நீ சோர்ந்து போகாத. You don't become weak. ஏன் சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொன்னா, Why you become weak? எவ்வளோ நான் ஜெபித்து இருக்கிறேன், I prayed for so long. எத்தனையோ நாள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறேன், So many times I called out. இதுவரைக்கும் எனக்கு பதில் வரவில்லை. Till now I've not got an answer. அதன் உடனடியாக சோர்ந்து போகிறோம். So immediately you become. இல்ல இல்ல இல்ல, அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. He didn't say like that. ஏன் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், Why is saying pray without ceasing? அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத பொழுது When you do not have an answer for the prayer, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். you have to start testing ourselves. இதயத்துல தேவனுடைய வசனம் இருக்கிறதா? Is there a verse inside God? இதயத்துல வசனம் இருக்கும் என்று If சொன்னால் there's verse inside அந்த me, வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். with that verse we should pray. உதாரணமாக நீதிமொழி புஸ்தகம் Proverbs, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். you can read the 3 verses. அங்கே அதேதான் சொல்றாரு, It says the same thing. என் மகனே என் மகளே, My son, my வாழ்வதற்கு என்ன வழி வைத்திருக்கிறார் பாருங்கள். he tells you what is the way he's kept. நான் ஜீவனை கொடுக்க அது பரிபூர்ண அடைய வந்தேன் என்று சொன்னவர் He said, I've come to give life. என்ன and life சொல்ல வருகிறார் பாருங்க. See what he says. என் மகனே, My son, வாசிமா தங்கச்சி. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் இல்ல இல்ல, நீதிமொழி புஸ்தகம் 3 அதிகாரம் 1 3 முடிய. Proverbs 3, 1 to 3. என் மகனே, போதகத்தை மறவாதே. என் போதகத்தை ஒரு நாள் நீ மறந்து விடாதே. உன் இதயம் உன் இதயம் என் கட்டளைகளை காக்க என் கட்டளைகளை காக்க கடவுள். கடவுது. இங்க என்ன வந்துச்சு? What comes here? அந்த இதயம் 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 வரும்பொழுதெல்லாம் Every time this heart comes, அவதான் உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த ஆவி இருக்கிறது. inside the inner man is the spirit. தேவன் தன் நாசின் சுவாசத்துல ஊதினார் அல்லவா, God sent his breath into the அந்த nostrils of Adam. ஜீவன் அங்கேதான் இருக்கிறது. That life is there. அதுதான் ஜீவ ஆத்மானான். That is why he's spiritual. பாருங்க, இதை நான் மீண்டும் சொல்லுகிறேன். இந்த ஆவி இந்த உடலை விட்டு வெளியே போய்விட்டது. The spirit leaves your body. இந்த ஆவி உடலை விட்டு வெளியே போன உடனே The moment the spirit leaves the body, என்னை எப்படி என்று அழைப்பீர்கள்? what will you call this person? பாஸ்டர் எப்பொழுது வருவார், கிறிஸ்டி பாஸ்டர் எப்பொழுது வருவார் என்று சொல்வீர்களா? Will you say when will Christy pass? பாடி எப்ப வீட்டுக்கு வருது, When is the body coming? பாடி எப்ப எடுக்க போறீங்க? When are you taking the body? பேரே பேரே The name மறந்து போச்சு. is forgotten. ஆவி போன உடனே The moment the spirit, இந்த இந்த கூடாரத்துக்கு வேல்யூவே இல்ல. there is no work for this body. இந்த ஆவி உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு மதிப்பு கௌரவம் எல்லாமே இருக்கிறது. Till the time the spirit is there, only the honor, glory, everything. இந்த ஆவி இந்த இதயத்தை விட்டு போய் உள்ளத்தை விட்டு சரீரத்தை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா The moment the spirit leaves the body, அவ்வளவுதான். that's all. அப்ப அதான் சொல்றாரு, That is what he says. இந்த வார்த்தையை உன் இதயத்துல வை. Keep these words in your heart, சரீர இதயத்துல இல்ல, not in your body. ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள அதை கொண்டு போய் வை. Keep it in the spiritual man's heart. அப்போ என் வார்த்தையை மறந்து விடாதே. Do not forget my என் teaching. வார்த்தை உன் கட்டளை காக்க கடவுது. Let your heart keep my commandment. வாசிமா தங்கச்சி, 2வது வசனம். அவைகள் உனக்கு எவைகள்? What? எப்படி பைபிள் படிக்கணும்? How you should read the Bible? எப்படி பைபிள் படிக்கணும்? How you should read the Bible? அவைகள் சொன்னா என்ன சொல்லணும்? If they say for that,
எவைகள் You should ask which. எவைகள்னா என்ன? Which means, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இதயம் என் கட்டளை காக்க கடவுது. my son, do not forget my teaching. and do not அவைகள் that உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ண. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்ன பண்ணுதா இந்த வசனம்? What do these verses do? முதல்ல உனக்கு நீடித்த நாட்கள். First, will give you a length of days. இது நாட்கள் கணக்கு. This is a calculated. ஐயாக்கு 61 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு கணக்கு. It's age calculated. 60 தீர்க்க ஆயுசு அப்படின்னு சொன்னா years of life. எனக்கு இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வச்சிருக்கிறாரோ அதுல ஒரு செகண்ட் கூட முன்ன பின்ன போகாது. For whatever time he's kept in this earth, will not go front and back. அதான் தீர்க்க ஆயுசு. That is the years of life. நீடித்த வாழ்வு. A long life. அது என்னன்னா நித்திய ஜீவன். That is eternal. அது எங்க? Where is that? அதுக்கு மரணமே இல்ல. There is no death there. தீர்க்க ஆயுசுனா கூட அதுக்கு ஒரு முடிவு உண்டு. For that also there is an end. If there நீடித்த நாட்களுக்கு அதுக்கு ஒரு முடிவு உண்டு. it is a length of days, for that நித்திய also ஜீவனுக்கு there is முடிவே இல்ல. But for கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி eternal சொல்லுவோம். life, and thank God. நம்ம அதனால நாட்கள் கடந்து வருடங்கள் கடந்து So that's why when days and years pass, தீர்க்காயுசை முடித்து we finish our year நித்தியத்திற்குள்ள கடந்து போகிறோம். and we go into அப்ப eternity. இந்த வார்த்தைகளை நாம் மறக்காமல் இதயத்துல வைத்தால் So when we don't forget these teachings, that இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். He is keeping such a big blessing for இத்தனை us. வருடங்கள் தேவன் இந்த உலகத்தை நமக்காக எதற்காக சிருஷ்டித்தாரோ Why God created this entire earth அதை நாம் அனுபவித்து விட்டு for us to experience all of it. தேவனை முழுவதோடு அவர் ஆராதித்து தொழுது கொண்டு When we worship Him with a full heart, இந்த உலகத்திற்கு நாம் பாய் பாய் சொல்லிவிட்டு He will say bye bye to this world, நித்தியத்திற்குள் கடந்து போய் விடுகிறோம். and He will go to eternity. இதைதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. That is what the Bible. மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. See what the third verse says. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். Clap hands and thank God. முதலாவது இந்த உலகத்தில் நாம் இருப்பதே கிருபை For இல்லைங்களா? the thing that we live in this earth is grace. தகுதி இல்லாத நமக்கு கிருபை. It is a grace for us. இந்த கிருபை என்ன செய்கிறது? What is this grace do? சத்தியம் நம்மை விட்டு விலகாதிருப்பதாக. For let the truth not go away from you. இந்த சத்தியம் யாரு? What is this truth? நானே வழி, I am the நானே way, சத்தியம், I am the truth, நானே ஜீவன். I am the life. அவர்தான் சத்தியம். He is the truth. அப்ப கர்த்தர் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Clap hands and thank God. எப்பொழுது? When இந்த வசனம் உள்ளே இருக்க வேண்டும். that verse is in your இந்த heart. வார்த்தை இதயத்திற்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். When that verse will stay in your heart. நீங்கள் என்னிலும் If you abide என் in me, வார்த்தை உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். and my word should abide in you. இதை எடுப்பதற்காகத்தானே Take this away. இந்த உலகத்தின் அதிபதி காத்திருக்கிறான். The ruler of this world is அதற்கு waiting. நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. We should not give a place for that. அதற்கு இடம் கொடுத்து விட வேண்டும் சொன்னால் If we give a place for that, அவன் வசனத்தை எடுத்து விட்டால் if he takes away the word, மற்ற ஜனங்களைப் போல உலகத்தாரை போல் நாம் வாழ ஆரம்பித்து we will விடுவோம். start living like the worldly people. சபைக்கு தானே போகிறேன், I am going to church today. தினமும் வேதத்தை வாசிக்கிறேனே. Every day I read the ஏன் Bible. என் வாழ்க்கையில் இந்த மாற்றம்? Why is there no change? ஏன் மாற்றம் என்று சொன்னால் Why you not getting? வசனம் உள்ளே தங்குவதில்லை. Because the verse is not saying in your heart. வசனம் உள்ளே இருக்கும் பொழுது When the verse is in your heart. பாருங்கள், ஒரு சிறிய உதாரணமாக இங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். As an example, let's take. இப்ப அவங்களுக்கு போதிக்கிறார் யாரு? நம்ம பவுல் எபிரேயர் சபைக்கு போதிக்கிறார். Saint Paul is preaching to the church of Ephesus. போதிக்கும் போது இப்ப மனம் திரும்பி சபைக்கு வருகிறார்கள். Now all of them repent and they come to church. நாம இப்பெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். And we have all accepted God and have come. பல காரியத்திலிருந்து விட்டு வெளியே வந்து விட்டோம். We have come out from many things. அதுல ஒன்று சொல்லுகிறேன், மீதி சொல்லுகிறேன். We will tell a little of that. 28 29 வசனங்களை வாசிங்க. Verse 28 and 29. எபிரேயர் 4 28 29. 28, 29. திருடுகிறவன் இனி திருடாமல். இங்க என்ன சொல்றாரு? What does he say here? இந்த வார்த்தை எங்க இருக்கணும்? Where should this verse be? என் மகனே என் போதகத்தை கேளுனார் இல்லையா? He said, my son, be attentive to my என் போதகத்தை மறக்காதன்னு சொன்னார் He இல்லையா? said, don't forget my இப்ப இங்க என்ன சொல்லி கொடுக்கிறாரு? What is he இப்ப நமக்கு தெரியல, எதை விடணும் எதை விடக்கூடாது நமக்கு தெரியல. We don't know what to leave, what not to leave. நாம செய்யறதெல்லாம் சில நேரங்கள்ல தப்புன்னு நமக்கு தெரியறதே இல்ல. We may not even know what we do is wrong. நம்ம சில நேரத்துல நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கோம் பாரு. We ourselves judge. அவர் செய்யலீங்களாங்க, Didn't he do? இவ்வளவு பேர் போதக தப்பு செய்யலையா? Did this pastor? நான் அவ்வளவு பேர் தப்பா செஞ்சுட்டேன். I'm very such. அது நம்மளே ஒரு சில காரியங்களை பேசிக்கொள்வோம். We only judge ourselves. அது அல்ல வேத வசனம். That is not. வேத வசனம் என்று சொல்லுகிறது, What is the word? திருடுகிறவர்கள்
let the thief இனி திருடாமல். no longer steal. அப்போ என் உள்ளத்துல இந்த வசனம் தங்கிச்சுன்னா, When that verse is in your இது heart, வரைக்கும் நான் வீட்டுல ஏதோ அப்பா பாக்கெட்ல அம்மா பாக்கெட்ல அங்க வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சில காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல எல்லாம் இதெல்லாம் நடக்க பாருங்க. when you're a child, they have kept money here and there. என்ன போன வாரம் கூட 2 வாரத்துக்கு முன்னாடி சாட்சி சொன்னேன் இல்லையா? 2 weeks ago, I told testimony. அதனால அங்க எங்க இருக்கும் காசுங்க, அப்பா அம்மா அங்க ஒழிச்சு வச்சிருப்பாங்க, ஏதாவது தேவைக்கு உதவும்னு. Here and there, they have kept money and kept for some emergency. இங்க நீங்க கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா, Here, if you get correct, போற இடத்துல கை வைக்க மாட்டீங்க. the place you go, you won't keep your நம்ம இங்க கை வச்சு பழகிட்டோம்னா, if you practice by keeping your hand, ஃபர்ஸ்ட் கை வைக்கும் போது டப 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 டபன்னு இதையும் அடிக்கும். first time your heart will be very fast. வெளி சரீரத்துல ஒரு படபட இருக்கும், Outside also you'll be shivering. உள்ள ஒண்ணு சொல்லும், அந்த இதயத்துல இருந்து ஒண்ணு சொல்லும். Inside also will be tired. மாட்டிக்கின்னு இன்னைக்கு அவ்வளவுதான், நீ பிச்சு பேன் பாத்துறாங்க If you get caught, it's gone. அப்படின்னு சொல்லும். It will say like that. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது யாரா What will happen if you die? பார்க்கவே இல்ல. No one saw. ரெண்டாவது டைம் வந்து கொஞ்சம் தான் படபட இருக்கும். Second time you don't. போன வாட்டி யாரையும் பார்க்கல, Last time no one. இந்த வாட்டி எடுத்தா யாரை பாத்துருவாங்களா? This time they see it. If they will they see. ரெண்டாவது டைம் எடுத்துட்டோம். Second time also you take. மூணாவது டைம் கை வச்சு எடுத்தோம். Third time you keep your hand. நாலாவது டைம் பயமே இல்ல. Fourth time there's no fear. நம்ம தான் எவ்வளவு ஞானமா எடுக்கிறோம், We take so நம்மள wise. யாருமே பாக்குறது இல்ல. No one sees us. பாத்துக்கிறோம்ல. We have seen it right. இது இயற்கை எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும் பாருங்க. It naturally comes. ஏதோ ஒரு விதத்துல நம்ம தவறு செய்கிறோம். Somewhere we'll be doing something. வசனம் என்ன சொல்லி கொடுக்கிறார்? What is the word? திருடுகிறவன் Let the thief இனி திருடாமல். no longer steal. அப்போ இந்த பழக்கத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னு சொன்னா, If we have to come out from இந்த this habit, போதகத்தை உள்ளே வைக்க வேண்டும். we have to keep this preaching in our heart. எவ்வளவு பேருக்கு நான் சொன்ன பாஷை புரியுது? How many can understand it? புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கின்னு நம்ம ஆதார் கார்டுன்றான். Somewhere they're sitting and they say this is the Aadhaar card. நம்பர் சொன்ன அடுத்த நிமிஷம் காலி காசு. The moment you say a number, money is gone. இப்ப அவனுக்கு எப்படி போய் போதிப்ப? How will you go preach? அவனும் இந்த வசனத்துக்கு வந்தாதான், He also should come. ஐயோ அடுத்து கஷ்டப்பட்டு பேங்க்ல சேர்த்து வச்ச பணத்தை All these people worked hard, so hard in the நம்ம credit. இப்படி கொள்ள அடிக்கிறவன் திருந்துவான். Then he will also change. சரி, அவனை நம்ம பார்க்கல. We have not seen it. அட்லீஸ்ட் இருக்கிற நாம இங்க ஒரு சின்ன மந்தை This is a small gathering. நமக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கும். We also might have. ஒருவேளை நான் சொன்னது சின்ன பசங்களுக்கு இருக்கலாம், Maybe it's for small. பெரியவங்க கிட்ட வேற விதமா பழக்கம் இருக்கலாம். Maybe it's with the elders. There might be something else. வீட்டுக்காரர் தான் காசு கொடுத்துருப்பாரு, Husband would have given you money. நைட் ஃபுல்லா வந்தாரு இல்லையா, In night he came. அதனால எடுத்து வச்சுட்டு வேற ஒரு மனுஷன் காலையில வச்சா என்ன பண்ணிடுவாரு, If he keeps in the, அதையும் எடுத்துட்டு போய் காலி பண்ணிடுவாரு. he will also take him. He take பிள்ளைங்களுக்கு யார் சாப்பாடு போடுறது? Who will feed the child? அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். So he'll take a little and keep it. அவரு காலையில வானத்துக்கு பூமிக்கு ஏற்றி குதிச்சாலும் பார்க்கவே இல்லையா? Even if he jumps to the sky and down, they'll say, I never saw. உன் பாக்கெட்ல எங்க காசு, எங்க ஊதி, எங்க போட்டு வந்து யாருக்கு தெரியும்? Who know where you fell, where you dropped the money and you came. இவர் வரார். Now he will come. இந்த மாதிரி வேலை இங்க நடக்குதே. Now such a work is happening. அதனால பேண்ட்டுக்கு சந்துல அந்த சந்துல இந்த சந்துல வச்சு எட்டுன்னு வருவாரு. He will hide it somewhere else inside. அதையும் அம்மா மாருங்க கண்டுபிடிச்சிருவாங்க. That will also the wife will. ஏன்னா நம்ம மனுஷன் எல்லாத்தையும் போட்டு வந்துடுறாரு. He will throw everything. பிள்ளைங்களுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறது? He will drink everything and come who will feed the children. இப்ப வசனத்தை வச்சு Now with the verse, ஜெபம் பண்ணி பாரு. you pray. இந்த வேலை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. You will not have to do கரங்களை it. தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Let's clap hands and thank God. நீ ஜெபம் பண்ணி பாரு. You pray and சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. without ceasing them getting இந்த weak. வசனம் உன் வாழ்க்கையை நிறைவேறவில்லை என்று சொன்னால் This verse does get fulfilled. வசனம் பொய்யாகிவிடும். The verse will become a lie. வசனம் உனக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடும். The verse will definitely start working நம்பிக்கையோடு விட, with faith. விசுவாசத்தோடு விட Believe. நீங்க செய்து பாருங்க. You do this and see. நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை உள்ளே வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Learn to keep the verse in your heart. ரெண்டாவது என்ன சொல்லிட்டு பாருமா, Secondly, what it says. 29 கெட்ட 29. வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து உங்கள் வாயிலிருந்து புறப்பட. இப்ப கொஞ்சம் அப்படியே மனசாட்சி மேல Now on your conscience. அப்படியே கொஞ்சம் கையை வச்சு பாத்தீங்கன்னா If you keep your hand in, யார் யார எந்தெந்த பாஷையில திட்டணும்னு உங்களுக்கே தெரியும். you will know it's what language is called. நான் சொல்ல வேண்டிய அவசியமே You don't have to tell. இல்ல. கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்கும். You will be smiling. ஏன்னா முகம் மாறிச்சுன்னா ஓ இவர்கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு பக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சிடும். Smile and முகம் மாறாதபடி கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும். act little so that ஏன்னா வேற வழி இல்ல. there is no other way. ஆனா உண்மையிலேயே மனம் மாறிட்டேன்னு வை, But if you truly நம்ம repent, முகம் மாறாது. our face will not change. ஏன்னா இது எங்க கண்டுபிடிச்சேனாக்கா Because where they found இந்த it? காயன் கிட்ட கண்டுபிடிச்சேன். They found it in Cain. காயன் முகம் தான் மாறிச்சு. Cain face changed. எங்கே உன் சகோதரன்
Where is your brother? எங்கே உன் சகோதரன்? Where is your brother? பாருங்க என்ன துணிச்சலா பதில் சொன்னா பாருங்க. See how arrogantly answered. நான் என்ன கவலாலியோ? Am I his keeper? பாருங்க சில நேரங்கள் குடும்பங்கள் இப்படி எல்லாம் தவறெல்லாம் செஞ்சுட்டு பிறகு Sometimes in the family when they நானா பண்ணேன்? did I do it? என்ன பார்த்தா கேக்குறேன் நீ? Are you? எவ்வளவு உனக்கு நம்பிக்கை இல்ல? Don't you have faith? அவ்வளவுதான் நீ என்ன நம்புன்னு. That much only you believe in me. அவங்கதான் தப்பே செஞ்சுட்டாங்க. They are the ones who did the wrong. எப்ப தப்பு செஞ்சுட்டு எகிர்னாங்களோ When they did the mistake and they அவங்கதான் started weeping, உண்மையிலேயே தப்பு செஞ்சுங்க. they are the ones who did the wrong. அமைதியா இருந்தா பிரச்சனையே இல்ல. If they're quiet, the problem would have happened. இப்ப வசனம் எங்க போகணும்? Where should this verse go? உள்ள போ. It should go into உள்ள போச்சுன்னா it goes into your heart. வசனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். The verse is at work. பாருங்க இந்த இஸ்ராயல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தாரு இல்லைங்களா? Moses was leading out the Israelites. 430 வருஷம் அடிமையா இருந்து வெளியே கொண்டு வராங்க. For after 430 years of slavery, it gets up. அன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. That time also gospel was. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. Today also gospel is. நம்ம என்ன நினைக்கிறோம் சுவிசேஷம்னா புதிய ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லி. What we think gospel is the New Testament. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்பாருங்க. Hebrews chapter 4 verse 1 and 2. ஏன்னா இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பது உங்களுக்கு புரிய வைக்கும்படி புரிந்து கொள்ளுகிற அடி பேசிக் கொண்டிருக்கிறோம். For you to understand the verse you're telling it. இதை கொஞ்சம் கவனமா கேட்டு பாருங்க. You pay little attention. 1-2 வாசித்து பாருங்க. Let's read 1 and 2. இல்ல 4:1-2 எபிரேயர் Hebrews chapter 4 verse 1 and 2. ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் உங்களில் ஒருவனும் அது அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்து இருக்க வேண்டும். என்ன சொல்கிறாரு பரிசுத்த பவுல்? What does Saint Paul say here? தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். God has given a promise to us. என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு For the ones who believe in நித்திய me, ஜீவன் உண்டு என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். He has taught us that we will have eternal life. அவருடைய சித்தத்தின்படி வாழ நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். He has preached so that we live according to His will. இதயத்தில் இந்த வார்த்தைகள் உள்ளே தங்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் He has கொடுத்திருக்கிறார். taught us to keep the words in our heart. திருடுகிறவன் இனி திருடாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுக் He has கொடுத்திருக்கிறார். taught that the thief not steal anymore. கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள் இனி பேசாதபடி இருக்க வேண்டும் என்று கற்றுக் He is கொடுத்திருக்கிறார். telling that no corrupting talk come on. பல விதமான பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருந்தவர்கள் For all those who are slave to many sins, இனி அப்படி செய்யக்கூடாது என்று கற்றுக் He has கொடுத்திருக்கிறார். taught them not to do it again. இப்படி பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருந்தும் கூட Even after teaching all of that, நம்முடைய வாழ்க்கையில in our life, இந்த வார்த்தைகளை உள்ளே வைக்காததுனால because we do not keep these words in இந்த our heart, வார்த்தையை நாம் விசுவாசிக்காததுனால because we do not have faith on these words, நடக்கிற சம்பவத்தை வாசித்து பாருங்க. we are reading what is happening. 2வது வசனம் வாசித்தீங்க. ஏன் என்று சொன்னால் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படிமா? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. புரிஞ்சுங்களா? Did you understand? வசனத்தை கேட்டோம், உண்மைதான். We listened to the words, it's true. ஆராதனைக்கு பங்கு பெற வந்த உண்மைதான். We came to participate in the worship. கேட்ட வசனத்தை நான் விசுவாசித்தேனா? But did you believe the word that you listened to? உன் நோய்களை கர்த்தர் குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says God will heal your sickness. உன் பாவங்களை இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று வேதம் போதிக்கிறது. The Bible preaches that Jesus already bore your sins on நீ the cross. பாவத்தை அறிக்கை செய்து You confess your sins. விட்டுவிட்டால் You leave it. இரக்கம் பெறுவாய் என்று வேதம் போதிக்கிறது. The Bible says you will receive mercy. இதை நம்முடைய நல்வாழ்வுக்காக சுவிசேஷமாக போதிக்கப்படுகிறது. This is preached as a good news for our good life. காரணம் என்ன? What is the reason? உலகமெங்கும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லிதான் For the entire world to be relieved from sin. உலகத்துல தெய்வ பக்தி உள்ள அத்தனை ஜனங்களும் For all the people who have God's faith. கடவுள் என்று ஒருவரை தேடிக்கொண்டு போய் They கொண்டிருக்கிறார்கள். are always searching for someone. பயணமாய் போகிறார்கள். They always travel. பல இடங்களுக்கு போகிறார்கள்.
போகிறார்கள், They go to many places. புனித ஸ்தலம் என்று போகிறார்கள். They go to pilgrimages. அப்படி போகிறவர்களுக்கு But all those who go like that, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? what does the word say? மனம் திரும்பு, Repent. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is near. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட For your sins to be forgiven. இயேசு என்ற ஒரு நபர் இந்த பூலோகத்துல வந்தார். Jesus came on this earth. அவர் உன் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். He bore your sins and he finished it. அவர் உன்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்ததினாலே Because he bore your sins on the cross. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். He accepted the wages of sin death. உனக்கும் எனக்கும் அந்த நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். To you and me is given us the eternal life. ஆனால் உனக்காக மரித்து அடக்கம் செய்தது மாத்திரமல்ல, Not only was he died and அவர் buried, மீண்டுமாய் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். but third day he rose again. எதற்காக உயிர்த்தெழுந்தார்? Why did he rose? இன்றைக்கு வரைக்கும் நாம் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி But today also should not fall into sin. பிதாவின் வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசிக் He கொண்டிருக்கிறார். stood at the right hand and he supplicated அப்படி இந்த for us. உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு For us to live holy. இவர்தான் மெய்யான தேவன். He is the truth. இவர்தான் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் படைத்தவர். He has the only authority to forgive us. இவர்தான் மனித குலத்தின் பாவங்களை மன்னித்து தீர்க்கிறவர். He is the one who forgives and finishes the sin. வானத்தின் கீழெங்கும் For the down heaven. பூமிக்கு மேலெங்கும் Or above the earth. மனுஷர்களுக்குள்ளே In mankind. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இல்லாமல் Other than the name of Jesus. வேறொரு நாமத்திலே For another name. பாவ மன்னிப்பு இல்லை. They do not have the நீயும் forgiveness. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். You and me have to be இந்த saved. உலகம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னார். This world has to be இந்த saved. உலகத்தின் மக்கள் பாவத்திலிருந்து உபசனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று In சொன்னார். the worldly people have to come out from sin. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், Blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் Blood of Jesus. சகல பாவங்களை நீக்கி It சுத்திகரிக்கிறது. cleanses all the sins. இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டு Whoever listens to this word, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ whoever believes it, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். they will be saved. அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று வருவார்கள். They will receive. அவர்கள் உடல் சுகத்திலே ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள். They will receive health. உள்ளத்திலே சமாதானத்தை பெற்றுக் They கொள்வார்கள். will receive peace. உலகத்தின் அசுத்தத்திலிருந்து வெளியே They வருவார்கள். will come out of the இதுதான் world. சுவிசேஷம். This is the கரங்களை gospel. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and thank இந்த வார்த்தைகளை எப்போது நீயும் நான் உள்ளே வைக்கிறோமோ Him. You and me keep this word. அன்றைக்கு தான் விசுவாசம் ஆரம்பிக்கும். That is the day your faith will அன்று start. தான் விசுவாசம் துவங்க ஆரம்பிக்கிறது. That is when your faith will start. இந்த வார்த்தை உள்ளே வைக்காம Without keeping this word in your heart. இது எப்படியா இதெல்லாம் நடக்கிற காரியமா? Will this even happen? நான் செஞ்ச பாவத்துக்கு For all the sins I have done, எங்கோ ஒரு இடத்துல மாட்டுத் தொழுத்துல பிறந்த இயேசுன்றவர் போய் சுமந்துக்குவாரா? will someone born in a manger take my sin? இதான் பழைய ஏற்பாட்டு நிலைமை. This was the situation. Lord. அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல As gospel was preached to them, நமக்கும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. it is preached to us too. அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். They are continuously preached. கேட்டவர்கள் For those who heard it, அவ்விசுவாசமாய் they were not in faith கேட்டபடியால் and they listened to it like that. இவ்வளவு போதித்தும் கூட Even after preaching so much, பிரயோஜனமற்று போய்விட்டது. it became useless. இங்க வந்திருக்கிற சிறு மந்தையே, From a small gathering, சபையே, my church, வசனத்தை விசுவாசி, believe in the word. செய்யக்கூடியதை செய்யுங்கள், Do what you have to do. செய்யக்கூடாததை செய்யாமல் இருங்கள். Do not do what you don't have to வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரிகளை செய்ய ஆரம்பித்து do. The விடும். words will start working in our lives. இந்த வசனத்துல இருக்குதுங்க சுகம். There is healing in this verse. மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவம் இங்க இருக்குதுங்க. There is a bigger doctor, bigger ஒரு medicine. சரீர ஆரோக்கியம் மாத்திரமல்ல, Not only your bodily health. உள்ளான மனுஷனுடைய ஆரோக்கியத்தை கூட இந்த வசனம் தான் நமக்கு கொடுக்கிறது. The verse only will give the health of spiritual man also. வேதம் தெளிவாய் போதிக்கிறது. The Bible clearly preaches. நீதிமொழியின் புஸ்தகம் Proverbs 4ஆம் அதிகாரம் chapter அந்த 4. வசனத்தை வாசிமா 21 22. Let's read 21 and 22. நீதிமொழி 21 22 4ஆம் அதிகாரம். அவைகள் உன் கட்டளையிட்டு பிரியாதிருப்பதாக. ஆ, அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இந்த வேத வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் அவைகள் ஜீவனும் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கிய. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுவோம். hands and thank Him. உனக்கு சுகம் வேண்டுமா? Do you need healing? உனக்கு ஆரோக்கியம் வேண்டுமா? Do you need health? இந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். Believe this word. இந்த வார்த்தை தான் உன்னை வாழ வைக்கிறது. This word will make you இந்த live. வசனம் தான் உன்னை ஜீவிக்க செய்கிறது. The words only will make you live. அதனால்தான் முதல் எப்படி ஆதாம் ஏவாளை அந்த அப்பத்தை அந்த கனியை கொடுத்து ஏமாற்றினானோ How he cheated Adam and Eve giving the fruit. அதே போலதான் இயேசுவை வந்து ஏமாற்றினான். Like that only he came and cheated இந்த Jesus. கல்லை எடுத்து அப்பமாகும்படி
அப்பமாகும்படி சொல்லும். Make this stone இந்த bread. கல்லை எடுத்து அப்பமாகும்படி சொல்லும். Make this stone bread. நீர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரனா? If you're truly the son of பாருங்க, God, அங்க என்ன ஏமாத்தினானோ அதேதான் இங்கே he ஏமாத்தினான். is doing the same cheating what he did there and here. நீங்கள் தேவர்களைப் போல் ஆய்விடுவீர்கள். He has just said you will become like God. இவங்க ஏற்கனவே தேவர்களைப் போலதான் இருக்கிறாங்க. They are already like God. அவருடைய சாயலாய் அவருடைய மகிமையில மூடி இருக்கிறது. In his likeness and his glory they were come. இங்க அதே போல இயேசு வந்து தன் மகிமையை மூடி வரைச்சுக்கிட்டு மனுஷனை போல சாதாரணமா வந்து இருக்கிறார். But Jesus covered his glory and comes as a simple man. அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானால், If you are the son of God, தேவனுடைய குமாரனானால் if you are the son of இந்த God, கல்லை அப்பமாகும்படி சொல்லும். make this stone bread. நான் பலமுறை போதிச்சிருக்கிறேன். Many times you preached. பிசாசுடைய ஆலோசனை கர்த்தர் கேட்பார்னா, If God had listened to Satan's advice, அவர் தேவனா இருக்கவே முடியாது. he cannot be God. தேவனா இருக்கவே, He cannot be. ஏன்னா அவன் சொன்ன ஆலோசனை இவர் கேட்டுக்கிறாரு. Because he's listening to the advice that he told. இவர் பேர் என்ன சொல்லுது? What does his name say? இவர் அறியத்தக்கவன் யார்? Who can know him? இவர்தான் ஆலோசனை கர்த்தர். He is the good advice. இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. So much science has come. புயல் வருதுன்றான். They say the storm is அங்க பூகம்பம் நாளைக்கு வந்துரும்ன்றான். They say earthquake will come. இங்க அது வந்துரும்ன்றான். He said this will come. இது வந்துரும்ன்றான். That will come. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. Everything they found. அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுப்பா. Can you stop it? இல்ல எல்லாம் ராணுவ வீரர்கள் அவங்க இவங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. The army, everyone. மரகர சாஞ்சிட்டா அதெல்லாம் சரி பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. There are people there to clear the way. அதை தடுக்க எங்களால. No one can stop that. இதான் மனுஷன். That is all is man. இங்க சொல்றா, நீ கடவுளுடைய மகனானா, if you are the child of இந்த God, கல் எடுத்து அப்பமாகும்படி சொல்லு. make this stone bread and eat. அவர் செய்யவே இல்லை. He never did it. இதான் நம்ம கவனிக்க வேண்டியது. This is what we have to pay attention. பிசாசுக்கு பதில் கொடுத்தார். He answered back to Satan, மட பிசாச you fool Satan. அங்க ஏமாத்துனது போல இங்க வந்துக்கிறல்ல. Are you trying to cheat me like you did that? ஒரு மனுஷன் அந்த கனியை சாப்பிட்டு சாகடிச்சு அது போல இந்த கல் எடுத்து அப்பமாகும்படி சாப்பிட்டு பழிச்சுக்கோ நீ நினைச்சியா? Do you think I'll get cheated like how you cheated Adam and Eve and he made this? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, Man does not survive only. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே He lives by every word that comes. மனுஷன் பிழைப்பான். He lives like that. ஆடி போனான் பிசாசு. Satan was shaken. தேவனுடைய வார்த்தையில தான் மனுஷன் வாழ்கிறான். In God's word only man. அந்த உள்ளான மனுஷனுக்கு தேவைப்படுகிறது. More than spiritual man. எப்படி நம்முடைய சரீரத்துக்கு ஆகாரத்தை நாம் உட்கொள்கிறோமோ, How we eat food in our body. இந்த உள்ளான மனுஷனுக்கு தேவையான உணவு இங்க இருக்கிறது. For spiritual man, the word is. இந்த உணவை எந்த ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் எடுத்து உட்கொள்கிறார்களோ, Whichever people eat this food, அவர்கள் பாவத்தை அவ்வளவு துணிகரமாய் செய்ய they மாட்டார்கள். won't do sin that intentionally. ஏனால் வசனம் உள்ளே தங்கி இருக்கிறது. Because the verse is in their வசனம் heart. உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது. The verse is working in their heart. வசனம் உள்ளே கிரிகளை செய்து கொண்டிருக்கிறது. The verse is working within them. அவருடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. It will change their life. இவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு Those who find this, உடலெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கிறது. they'll get health to the entire body. சங்கீதம் 30 அதிகாரத்திலே Psalms chapter 30. 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. Let's read the second verse. இங்கே இன்னொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் Here வைத்திருக்கிறார். God has kept another blessing. இதை சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே அவன் அனுபவித்திருக்கிறார். The poem master tells in his experience. 30 அதிகாரம் 2வது வசனம். Chapter 30 verse 2. என் தேவனாகிய கர்த்தரே, உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்காரர்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல். clap and thank him. ஏன்னா இவனுக்கு வசனம் உள்ள இருந்தது. Because the verse was there in him. இந்த சங்கீதக்காரன் அநேகரை தாக்கினார்கள், Many people attacked him. அநேகர் புறம் கூறினார்கள், Many reviled him. அநேக தீமையான வார்த்தைகளை சொன்னார்கள். Many have said evil things against him. ஒரு பக்கம் புகழ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் இருந்தது. One side, even if there was praise, sometimes there அதனால இவனுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் வந்து விட்டது. was a weakness in his body. உள்ளத்துல ஒரு சோர்வு வந்து இருக்கிறது. There was a weakness in his ஆனால் body. இப்ப அவன் என்ன சொல்றான்? What he said, கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், Lord my God, I cried to you for help. நீர் என்னை குணமாக்கினீர். You have healed me. எப்படி குணமாக்கினார்? How has he? சங்கீதம் 143 வாசி பாருங்க. Read Psalms 47 3 147:3. வாசித்து பாருங்க. He heals the brokenhearted and binds up their wounds. வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறது. Your heart is broken. யாரோ புண்படுத்துகிறபடி உங்களை பேசி இருக்கிறார்கள். Someone said very hurtful things. செய்யாத தவறை செய்தேன் என்று உங்கள் மேல் குற்றம் சாட்டி They இருக்கிறார்கள். blame you for something you never did. மீண்டும் அவர்கள் வீட்டுக்கு வரக்கூடாத அளவுக்கு கடினமான வார்த்தைகளை பேசி You இருக்கிறார்கள். have told very hurtful things that you don't return. ஒன்று சேர்ந்து வாழாதபடிக்கு, குடும்பமாய் சமாதானமாய் இருக்காதபடிக்கு ஏதோ ஒரு நொறுக்கப்படுகிற வார்த்தை விட்டு இருக்கிறார்கள். Some word they have left that was hurt your family so that you can't live together. அது நிமித்தம் நாம் உள்ளம் உடைந்திருக்கிறோம், That's because you have broken enough. சோர்ந்து போயிருக்கிறோம். You have become sad. கர்த்தர் சொல்லுகிறார், God says, இதயம் நொறுங்குண்டவர்களை I heal the கர்த்தர் broken. குணமாக்குகிறார். He heals the இது broken. எந்த இதயம்? What is this heart? சரீரத்தின் இதயம் இல்லங்க, It is not your body. உள்ளத்தில் இருக்கிற ஆவி நொறுக்கப்பட்டு இருக்கிறது, The spirit is crushed with. பாதிக்கப்பட்டு இருக்கிறது. It is hurt. இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டு After listening to all, நல்லவர்களாய் வாழ வேண்டும், we should live as a தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், We should live according to தேவனுடைய God's will. சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் We have to fulfill என்று God's நல்ல தீர்மானம் எடுக்கிற வேளையில time. We take such a nice அப்படியே decision. நொறுங்கி போகிற அளவுக்கு It becomes so broken. வார்த்தைகளை யாரோ நமக்கு விட்டு விட்டார்கள். Someone have given us. அந்த வார்த்தையினால் நொறுக்கப்பட்டு We இருக்கிறோம். have been heartbroken by கர்த்தர் சொல்லுகிறார், God says, மகளே என் வார்த்தை நீ கண்டுபிடித்தபடியால், my daughter, because you found my word. மகனே என் வார்த்தை உன் உள்ளத்துல வைத்திருக்கிறபடியால், My son, because I've kept your word. மகனே என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய சித்தம் கொண்டிருக்கிறபடியால், Because you have the will to obey my word. நான் உனக்கு சொல்லுகிறேன், I will tell you. இதயம் நொறுங்குண்டவர்களை For all those who are broken, நான் குணமாக்குகிறேன். I heal them. நீ காயப்பட்டு இருக்கிறாயா? Are you wounded? இதயத்துல காயப்பட்டு இருக்கிறாயா? Are you wounded in your அந்த காயத்தை எந்த மனிதனால கட்ட முடியாது. man can bind it, நான் அந்த காயத்தை கட்டுகிறேன். but I will bind it up. கலங்காதே, திகையாதே. Don't be scared. இதயத்துல நொறுண்டு வந்திருக்கிறாயா? You might be heartbroken. யாரோ என்னமோ சொல்லிவிட்டார்கள் என்று இதயத்துல நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறாயா? Are you sad because someone hurt you? வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி வந்திருக்கிறாயா? Come here because you hate life. கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியால், Because God loves நீ you. அவரை நேசிக்கிறபடியால், Because you love him. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கிறபடியால், Because God's word is அவர் உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால், He lives in உன் you. இதயத்தை அவர் தேற்றுகிறார், He will heal your உன் இதயத்தை அவர் குணமாக்குகிறார். He will comfort you. நொறுங்குண்ட இதயத்தை அவர் மீண்டுமாய் காயங்களை He கட்டுகிறார். will bind up all the wounds in your கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி clap சொல்லுங்கள். our hands and thank ஆனால் விதை விதைக்கிறவன் Him. Those who sow வசனத்தை விதைக்கிறார்கள். sows the word. இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் யாவரும் And whoever listens to His இந்த word, வார்த்தையை இதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். keep all this in இந்த your வார்த்தை இதயத்துல வைத்தால் தானே Only if you keep it in your உங்களுக்குள்ள heart, விசுவாசம் ஆரம்பிக்கும். a faith will start to be. விசுவாசம் வர வேண்டும் என்று சொன்னால் A faith has started. சீடர்கள் எல்லாம் ஒரு முறை ஆண்டவரிடத்துல வந்து, Disciples all came to Jesus one பிறகு அநேக முறை நாம் ஜெபிக்கிறோம், many times. சில காரியங்களை செய்கிறோம், We've done things, ஆனால் விசுவாசம் வருவதில்லை. but we don't have God's faith. அதற்கும் ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் So that கொடுத்திருக்கிறார். also He's taught something. லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே Luke chapter 7, 5வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், verse 5, if you see, இயேசுவின் சீடர்கள் தான் it is Jesus' disciples. அவர்கள் சொல்லுகிறார்கள், They say, எத்தனையோ அற்புதங்களை பார்த்தோம், we have seen so எத்தனையோ many, அதிசயங்களை பார்த்தோம், we have seen so many ஆனால் miracles, எங்களுக்குள்ள விசுவாசம் வந்த மாதிரி ஒண்ணும் தெரியல ஆண்டவரே. but now it looks like we have faith. அதனால எங்களுடைய விசுவாசம் விருத்தி அடைய, So for us to get fulfilled in us, விசுவாசம் அதிகரிக்க, for our faith to உங்களுடைய increase, நாமத்தில் நம்பிக்கை வர to get a more faith in your எங்களுக்கு word, உதவி செய்யுங்க. you help us. வாசி ஜெபிப்போம். Let us read and pray. 17:5. 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி, எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். And the apostles prayed to God saying, ஒருவேளை இன்றைக்கு நீங்க இந்த விசுவாசம் என்கிட்ட இன்னும் வளர்றதுக்கு எனக்கு இன்னும் புரியல ஆண்டவரே, Lord, I still haven't understood how to grow my faith. நான் எப்படி பரிசோதித்து இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்வது? How can I test and grow this faith? கண்டுதான் நான் விசுவாசிக்க வேண்டுமா, Should I only see and believe? இல்ல காணாமல் விசுவாசிக்க வேண்டுமா? Or can I not see and கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல, believe? What you see and believe is not faith. காணாமல் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். What you do not see and அப்போ believe. ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்று சொன்னால், If you have to see a miracle, இதுவரைக்கும் வசனத்தை உள்வாங்கி விட்டேன், so long you took the words இப்ப and காணாத ஒரு அற்புதத்தை நான் காண வேண்டும் ஆண்டவரே. you have to see a miracle that you've not seen. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில In my individual life, என்னுடைய விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் விருத்தி அடை செய்யுங்க. increase my faith a little more. இன்னும் கொஞ்சம் எனக்கு விருத்தி அடை செய்யுங்க. Increase my faith a little more. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி என் இதய கண்களை திறந்தர Open the eyes of my so that I can understand more. கேட்டு பாருங்கள். Ask Him. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God will help. செபிப்போமா. Let us pray. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, கேட்கப்பட்ட வேத சத்தியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. we thank you for the verses we விதை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டார். The sower went to sow the seed. நிலத்துல விதை விதைக்கப்பட்டது ஆண்டவரே. It was sown in the ground. இந்த இதயம் என்ன இது உலகத்துல In this world,
உம்முடைய வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிற சுவாமி. Your word has been sown. சபையில வந்திருக்கிற சிறு பிள்ளை முதல் பெரியோர் For வரைக்கும் all the children, வேத வசனங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. the verses have been sown. ஒரு காலம் பிசாசு அதை எடுத்து விடாதபடி Let Satan never take this verse. அது முளைத்து கனி கொடுக்கிறதக்க Let it grow and give. இவருடைய விசுவாசத்தை விருத்தி அடைச்சு, Increase their faith to that. இவருடைய விசுவாசத்தை விருத்தி அடைச்சு. Increase their faith. Let it அன்றைக்கு fulfill இஸ்ரேல் மக்கள் ஏமாந்து போனது போல that time how the Israel people deceived அவர்கள் அவிசுவாசமா இருந்ததுனால because they were unfaithful. அவர்கள் எல்லாவற்றையும் எழுந்து போனார்கள். They lost everything. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த ஆண்ட கானானுக்குள்ள போக முடியாமல் போய்விட்டது. They couldn't go to the promised Canaan. நாங்கள் அப்படி போய்விடாதபடி Let us not become like that. நானும் என் குடும்பத்தாரும், Me and my house. நானும் என் வீட்டாரும், Me and my husband. நானும் என் சந்ததிகளும் Me and my உம்முடைய son. மந்தைக்குள் வர வேண்டும் Let ஆண்டவரே. us come into உம்முடைய your. பேழைக்குள் வர வேண்டும் Let ஆண்டவரே. us come into your. அந்த நித்திய வாழ்வுக்குள் வர வேண்டும் Let ஆண்டவரே. us come into your. அதனால எங்கள் விசுவாசத்தை விருத்தி அடைச்சு Let us fulfill and increase. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless each and every children. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless each and every children. இந்த Bless கேட்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளுடைய இதயத்தில for all the children. இந்த வேத வசனங்கள் தங்கி இருக்கட்டும் Let ஆண்டவரே. those words abide in their. வேத வசனங்கள் தங்கி Let இருக்கட்டும். your words abide in இந்த their. வேத வசனங்கள் உள்ளே தங்கி Let இருக்கட்டும். these words abide in their. வசனங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். Let those words bring blessing. அற்புதங்கள் நடக்கட்டும். Let miracles. அதிசயங்கள் Let நடக்கட்டும். wonders happen. எதிர்பார்ப்பதற்கும் மேலாக Whatever they expect. அவர்கள் என்ன நோக்கி கூப்பிடுவார்கள், If they will cause. வேண்டிக் கொள்வதற்கும் Whatever they are. நினைப்பதற்கும் Whatever they think. அதிகமா என்று சொன்னீரே. They will do more than. அப்படியே விசுவாசம் வளர்வதற்காக, Like that. Let your faith. to. விசுவாசம் விருத்தி அடைவதற்காக, For your faith to be full. இவர்கள் கேட்டதற்கு மேலாக What more than they are. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Lord, you bless your பிறந்த children. நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் Put it ஆசீர்வதிக்கிறார். down to all the people. திருமண நாளை நினைவுகூறுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் We ஆசீர்வதிக்கிறார். bless all the children. All the தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். take care of our children. வரப்போகிற ஆண்டு அடுத்த வாரத்துல Lord, in coming week. 8ஆம் ஆண்டுக்குள்ள நாங்கள் நுழைய இருக்கிறோம். We are entering the 8th கர்த்தர் year. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், Lord, all the அந்த things. ஆராதனைகள் எல்லாம் All the worship. தேவ ஆவியானவர் நடத்துங்கப்பா. And the Holy Spirit lead them on. அப்படியே நீங்கள் செய்கிறமைக்காய் Thank you for doing it. மகிமை நீர் You எடுத்துக்கொள்ளும். take the glory. ஆசீர்வாதத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். Fill your children with your blessing. இயேசுவின் நாமத்தினால் In பிதாவே, the name of Jesus. we pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி நாம் நன்றி Let's சொல்லுவோம். clap hands and bless them.